எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஏன்னா அடுத்த நொடி எனக்கு நிச்சயம் உண்டுன்னு எவன் நம்புகிறானோ அவன் வந்து முட்டாள். அவனை விட முட்டாள் எவனுமே இருக்க முடியாது. அடுத்த நொடி இருக்கும், நம்ம பாசிட்டிவாக நினச்சா இருக்கலாம், டசன்ட் மேட்ரு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம ஆட்கள் நிறைய பேர்கிட்ட விதவைகளை பார்த்தா வீட்டுக்குள்ளே போய் முடங்கி கொள்ளக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் இருக்கின்றது. ஒத்தை பிராமணன் வந்தால் வீட்டுக்கு ஆகாது, நம்ம போகிற காரியம் செழிக்காது அப்படின்னா என்ன அயோக்கியத்தனம், என்ன வந்து ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கை. எவன் இதெல்லாம் உருவாக்குனது? ஏன் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன்? ஒரு கால் ஊனமற்றவன் போனால் உடனே வீட்டுக்குள்ளே போகிறது, காரியம் உருப்படாது. ஏன் இந்த விஷயத்துலலாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, அடுத்த நொடி நீ இல்லாமல் போனால் உன் மனைவி விதவை. நீ போகிற வண்டி விபத்துனா உனக்கும் கால் மூடம், நீயும் ஒரு முடவன் சொல்லக்கூடிய ஒரு நிலையை தான் அடையணும். பிராமணன் என்ன தப்பு பண்ணா? ஒத்த பிராமணன் ரெட்ட பிராமணன் சொல்லிட்டு அவனும் மனிதன் தானே. ஒருத்தனை பிடிக்கக்கூடாது, ஒழிக்கணும், அழிக்கணும் நம்ம நாட்டில் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன வேணால் சொல்லுவீங்களா? ஸோ இதில் ஜாதி மத பேதங்கள் பார்க்க வேணான்ற முதலே நான் சொன்னேன், அதை தான் இங்கே ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ நீ உன்னோட மனைவி வெகு விரைவில் விதவையாக கூடாதுன்னா நீ விதவைகளை முதல்ல மதிக்க கற்றுக்கோ, ஊனமற்றவர்களை மதிக்க கற்றுக்குங்க. மாற்றுத்திறனாளிகளை ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன். அது குள்ளமாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், பல் எடுப்பாக இருக்கலாம், கண் இல்லாமல் இருக்கலாம், கை இல்லாமல் இருக்கலாம், கால் ஊனமாக இருக்கலாம், எதா வேணால் இருந்துட்டு போட்டோம். அவங்கள மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. நமக்கும் அவங்களுக்கும் உள்ள பெரிய வேறுபாடு, நமக்கு இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் அவங்களுக்கு இல்லை அப்படின்ற, அது ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு இல்லைன்றது நீங்கள் புரிஞ்சுக்க. விதவைன்றது வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒவ்வொரு விதவையும் அவர் கணவன் இறந்த அன்றைக்கே 99% இறந்து போய்ட்றான். அவ்வளோ ஏன் வந்து அவள் செத்து போகலை மருந்து குடிச்சுன்னா அவளை நம்பி அந்த 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 பெண்ணு வந்து ஒரு 2 குழந்தையோ 3 குழந்தையோ பார்த்துக்கிற சூழ்நிலை இருப்பாங்க. அதனால் அவள் சாவாமல் இருக்கா. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அப்போது ஏற்கனவே செத்தவரை போயிட்டு நீங்கள் மேலும் சாகடிக்காதீங்க. இந்த சகுனங்கள் பார்த்து 10 வந்து இந்த நொடி வாழணும். சென்ற நொடி வேண்டாம், அடுத்த நொடி வேண்டாம், இந்த நொடி வாழுங்க. லிவ் ஃபார் திஸ் மூமெண்ட். இந்த நொடி வாழ்ந்தீங்கன்னா ஞாபக மறதி என்ற ஒரு விஷயமே உங்கள் லைஃப்பில் ஏற்படாது. நான் இந்த நொடி வாழக்கூடியவன். என்ன சொன்னீங்க அப்படின்னு நான் வந்து 99% கேட்குறதில்ல. நானும் மனிதன். நான் டைம்ஸ் வந்து தூங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை யாராவது சொன்னீங்கன்னா 2வது வாட்டி ரிப்பீட் பண்ணலாம். பட் அட் எனி காஸ்ட்டு நான் என்னை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா 99% வந்து என் லைஃப்பில் யார்ட்டையுமே வந்து நான் வந்து இந்த நொடி வாழ்கிறத தவிர விட்டுட்டு என்ன சொன்னீங்கன்னு கேட்டு அவங்க நேரத்தை வீணடிக்க மாட்டேன்.